வணக்கம். போகி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு விழிப்புணர்வுடன் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்டனர். தை முதல் நாளில் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் மார்கழியின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிரில் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போகி திருநாளில் எரியும் தீ போல இனிவரும் காலம் புதுச்சேரி மாநில மக்கள் வாழ்க்கையில் அடைந்து வந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எரிந்து விலகி மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணி எங்கும் வளம் செழிக்கும். புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்வும் இனி தித்திக்கும் கரும்பு போல இனிக்கட்டும், மங்களம் பெருகட்டும். இந்த பொங்கல் நன்னாளில் புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் பெருகட்டும். பொன் பொருள் செல்வம் மகிழ்ச்சி இவை அனைத்தும் அறுசுவை பொங்கலை போல புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையில் வசந்தம் போல பொங்கட்டும். அறியாமை நீங்கி அறிவு பொங்கட்டும், இருள் நீங்கி ஒளி பொங்கட்டும். அனைவரின் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கல் பொங்கட்டும். இந்தியாவின் வளர்ச்சி கிராமங்களில்தான் உள்ளது என்று உழவர் தம் வாழ்வில் ஏற்றம் காண மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு உழவர் நலன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். புதுச்சேரி அரசு விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சிறப்பு சலுகைகளை விவசாயிகளுக்கு வழங்கி அவர்கள் ஏற்றம் காண செயல்பட்டு வருகிறது. தித்திக்கும் தைப்பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவர் இல்லத்திலும் அன்பும் ஆனந்தமும் பொங்கல் இன்பமும் இனியமும் பொங்க, வீட்டில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கலோ பொங்கல் என எனது இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோயிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோயிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். புதுச்சேரியில் மேலும் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உருவாகியுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் HMPV வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த தொற்று இந்தியாவிலும் பரவி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்த 3 வயது சிறுமிக்கு நேற்று முன்தினம் HMPV தொற்று இருப்பது உறுதியானது. இந்நிலையில் புதுவையை சேர்ந்த மேலும் ஒரு 5 வயது சிறுவனுக்கு தொற்று அறிகுறி இருந்தது. இதையடுத்து அந்த சிறுவனுக்கு HMPV தொற்று பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனை முடிவில் சிறுவனுக்கு தொற்று இருப்பது உறுதியானது. இதையடுத்து புதுவையில் 2 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த தகவலை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரும்பு, பானை, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை களை கட்டி உள்ளது. அதாவது பச்சரிசி, வெல்லம், கரும்பு, மஞ்சள் கொத்து, பொங்கல் பானை, புத்தாடை என பொருட்கள் வாங்குவதற்கு புதுச்சேரியில் உள்ள கடை வீதிகளில் இன்று காலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உழவர் சந்தை, பெரிய மார்க்கெட், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, வழுதாவூர் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகள் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன.
பொருட்கள் வாங்க வந்தவர்களால் இன்று காலை முதல் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் போக்குவரத்தை சீரமைத்து வருகிறார்கள். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலா மணியார் ஆலயத்தில் ஆருத்ர தரிசன விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் வெள்ளை சாற்று அலங்காரத்தில் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலா மணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ர உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்களும் தினமும் திருவெம்பாவையின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது. நேற்றிரவு ஸ்ரீ நடராஜர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாற்று அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆருத்ர உற்சவம் முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் வெள்ளை சாற்று அலங்காரத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்திவேல் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சக்திவேல் தலைமையில் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக மேளதாளத்துடன் அமைச்சர் நமச்சிவாயம் இல்லத்திற்கு சென்று அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ், மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் அந்துமான் பிரபு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்தது. இதனை அடுத்து காட்டேரிக்குப்பம் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் அறிவுரை வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மார்க்கெட்களில் பன்னீர், கரும்பு, மஞ்சள், பானை உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் மார்கழி கடைசி நாளான இன்று போகி பண்டிகையும், தை 1ஆம் தேதியான நாளை 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும், நாளை மறுநாள் 15ஆம் தேதி மாட்டு பொங்கல் பண்டிகையும், 16ஆம் தேதி காணும் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் அன்று பொதுமக்கள் வீட்டு முற்றத்திலும் கோயில்களிலும் பொங்கல் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இதையொட்டி கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியிலிருந்து பன்னீர், கரும்புகள் லாரிகள் மூலம் புதுச்சேரிக்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. பெரிய மார்க்கெட் மட்டுமல்லாமல் சாரம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட மார்க்கெட்டுகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் கரும்புகள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டு நேற்று முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு ஜோடி கரும்பு 80 முதல் 100 வரையும், 20 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 550 முதல் 800 வரையும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் பானை மற்றும் மஞ்சள் கொத்தும் விற்பனைக்கு குவிந்துள்ளன. இதில் மஞ்சள் கொத்து 20 முதல் 40 வரை விற்பனை செய்யப்பட்டது. மேலும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் மற்றும் காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் இஸ்லாத்துக்கு எதிரான மூடப்பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படும் இஸ்லாத்துக்கு எதிரான மூடப்பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதனை தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் அப்துல் கரீம் தலைமையேற்று நடத்தினார்.
பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் முஸ்லிம் இளைஞர்கள் கல்வியின் மீது ஈடுபாடு கொண்டு படித்திடும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதும் முக்கிய இலக்காகும். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான சம்பவம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய சம்பவமாகும். தமிழகத்தில் ஆங்காங்கே இதுபோன்ற சம்பவம் ஏற்படுவது பெண்களுக்கு சமூகத்திற்கு பாதுகாப்பு உள்ளதா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை அதிகப்படுத்தி உள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும் போதாது. கட்சி சார்புக்கு அப்பாற்பட்டு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு அரசு இயந்திரம் முழு சுதந்திரத்துடன் அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் கடுமையாக்கியதின் பலன் உண்டாகும். காரைக்காலில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டு இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்கேடு உண்டாக்கிறது. இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தௌஹீத் ஜமாஅத் சார்பில் கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தலைவர் அப்துல் கரீம் கூறினார். நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் சிவன் கோயில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் இயல், இசை மற்றும் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கரும்பு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கத்தில் பாஜக தொகுதி தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் முடிந்து அரியாங்குப்பம் மாவட்டம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு புதிய பாஜக தலைவராக சக்திவேல் பதவியேற்றுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக ஏரிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் புதிய தலைவர் தலைமையில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் துரைசாமி வரவேற்புரையாற்றினார். புதிதாக பொறுப்பேற்ற தொகுதி தலைவர் சக்திவேல் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவினர் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கான தேவைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவக்கொழுந்து, வெங்கடேசன், விஸ்வமோகன், ஜெயினா உட்பட மாநில, மாவட்ட தொகுதி மற்றும் அனைத்து பிரிவு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இறுதியாக தொகுதி முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் அதிகாலை 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் தமிழக காவலர் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள முட்டைத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு பாணம்பட்டு பகுதியை சேர்ந்த வீரப்பன் மகன் சந்திரன் என்பவருடைய வாடகை காரில் தனது மனைவி ஏஞ்சலின், தங்கை சுசீலா, மகன் பிரசன்னா, மகள் ஷானி ஃபர்லி ஆகியோருடன் காரில் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் விழுப்புரம் மாவட்டம் எல்ஆர்பாளையம் பகுதியை சேர்ந்த கதிரவன் என்பவர் தனது நண்பரான அதே பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவருடன் காரில் வந்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக 2 காரும் நேருக்கு நேர் பலமாக மோதி கொண்டதில் கதிரவன், முகிலன், சந்திரன், பிரபாகரன் ஆகியோர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டனர். இதில் சுசீலா, பிரசன்னா, ஏஞ்சலின், ஹானிஃபர் ஆகியோர் பலத்த காயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விளையனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் திராவிடர் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் விழா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவின் போது மண்பானையில் புதிதாக அறுவடை செய்த அரிசியை கொண்டு பொங்கல் வைத்து கரும்பு, வாழைப்பழம், மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்து கட்டி பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட திராவிட கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர்.
சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட தலைவர் குரு கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பொன் பன்னீர்செல்வம், மாவட்ட இளைஞரணி தலைவர் பெரியார் கணபதி உள்ளிட்ட ஏராளமான திராவிடர் கழகத்தினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி GN பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் புதுக்கோவில் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு GN பாளையம் திமுக ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகளிர் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் பணி முடித்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக விருப்ப படிவத்தை வருகிற 20ஆம் தேதிக்குள் பெறுமாறு பள்ளி தலைமைகளுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர், துணை இயக்குநர்கள், முதன்மை கல்வி அதிகாரிகள், துணை ஆய்வாளர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு அடிப்படையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வருகிற 20ஆம் தேதிக்கு முன்பாக 30/10/2024 அன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக 5 ஆண்டுகள் பணி முடித்தவர்களிடமிருந்து பதவி உயர்வுக்கான விருப்ப படிவத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.